உடம்புல எந்த வலி வந்தாலும் ஓரளவுக்கு நம்ம பொறுத்துக்கலாம். ஆனால் அந்த பல்வலி மட்டும் வந்துச்சுன்னா தாங்கவே முடியாது. இப்படி தான் எனக்கு ஒரு வாரமாக பல்வலி. இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிருச்சு. கூலிங்காகவும் எதுவும் சாப்பிட முடியலை, சூடாகவும் எதுவுமே சாப்பிட முடியல. சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வலியாக வலிக்குது. பல் வலிக்குதா பல் கூசுதா அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனால் எனக்கு மண்டையோடு சேர்த்து விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரியே இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு நானும் வீட்டு வைத்தியமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகலை. ஆஸ்பத்திரிக்கு போனால் எதுவும் சொல்லிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை. சரி, பார்த்துக்குருவோம், 2 நாள் பார்த்துட்டு வேணால் ஆஸ்பத்திரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே குடல் வாங்கி குழம்பு வச்சாச்சு. மாவு இருந்தது, தோசை ஊற்றி சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடலை, பேசாமல் படுத்துட்டேன். என்னால் சாப்பிட முடியலை. சரி, நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா என் தம்பி இட்லி வாங்கி கொண்டாந்து கொடுத்தான். அதை தான் அந்த இட்லியை சாப்பிட்டு பெயின் கில்லர் மாத்திரை இருந்தது, சரி அதையும் போட்டுட்டு உட்காந்துருந்தேன். சரி, நாளைக்கு ஏதாவது குழம்பு வைக்க ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வெள்ளைப்பூடு வெங்காயம் இருந்தது, அதை நைட்டே உரித்து வச்சிட்டோம்னா காலையிலேயும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உரித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நாள்